ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த ஸ்கூல் பேக் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒரு கமெண்ட்டில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, ஸ்கூலுக்கு கொண்டு போகிற மாதிரி பேக் செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அது ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் அது செஞ்சுருக்கேன். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. பின்னாடி ஷோல்டரில் மாட்டிக்கிற மாதிரியும் நான் பண்ணியிருக்கேன். இது மாட்டியும் பார்த்தாக்கா சின்ன குழந்தைகளுக்கு மாட்ட முடியும். நம்ம புக்கெலாம் வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடுவோம்ல, அந்த பேக் மாதிரியே வர மாதிரி கொஞ்சம் செஞ்சுருக்கேன். பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் எப்படி போடுறது என்னங்கிறது. ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் இல்லை. வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த சின்ன பூ மாதிரி இந்த மாதிரி போட்டு லாக் போட்டிருக்கேன். நீங்கள் வெல்க்ரோ மாதிரி ஒட்டுற மாதிரி பட்டன் மாதிரி அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். உள்ளார நல்லா நீட்டமாக புக்கு வச்சுக்க முடியும். பெரிய குழந்தைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக சைஸ் வந்து இதையே கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். நான் சும்மா பெரிய பிள்ளைங்கள்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்கள்ல, ஒரு சின்ன குழந்தைங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். ரொம்பவே அழகாக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேலேயும் பாருங்கள், அந்த கைப்பிடிக்கிறது அதே மாதிரி கைப்பிடிச்சு தூக்குற மாதிரி பண்ணியிருக்கேன். பின்னாடியும் அந்த ஷோல்டரில் மாட்டிக்கிற மாதிரியும் செஞ்சுருக்கேன். இப்போது மஞ்சள் கலர் ஒயரு நான் பேஸ் போடுறதுக்கு எடுத்துக்கிட்டேன். கிளாஸ் ஒயர் தான் நான் எடுத்திருக்கேன். சென்டரில் ஹோல்ஸ் போட்டுட்டு எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7. நான் வந்து 7.25 அடி ஒயர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயர் வந்து ரொம்ப மொத்தமாக திக்காக இருக்குது அந்த ஒயரு அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் 8 அடியாக எடுத்துக்கோங்க. இந்த ஒயர் கொஞ்சம் மெலிசாக இருக்குது, அதனால் 7.25 அடியில் 21 ஒயர்ஸ் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். திரும்பவும் சொல்கிறேன், கொஞ்சம் ஒயர் வந்து திக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் 8 அடியாக பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்லன்னு எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ண ஒரு ஒயர் எடுத்து சமமாக மடிச்சுக்கோங்க. இப்போது கட்டோடு இருக்கிற ஒயர் இருக்குல்ல, அந்த ஒயர் மஞ்சள் கலர் ஒயரே பேஸ் போட போகிறோம். எடுத்துக்கோங்க. சும்மா நான் பாருங்கள் ஒரு விரல் அளவு மட்டும் கம்மியாக விடுறேன். இந்த மாதிரி விட்டு சமமாக கீழே வரைக்கும் கொண்டு வந்து அதை மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு எப்பயும் போடுற மாதிரி பேசிக் நாட் நார்மல் நான் முடிச்சு போடுங்க. பாருங்கள், அது மேலே இதை மாட்டிட்டு கீழே இருக்கிறத எடுத்து மேலே வச்சுட்டு சைடுலையும் கீழே இருக்கிற ஒயரை அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு இழுத்திங்கன்னா ஒரு நாட் கிடச்சிரும். இப்போ மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும். கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அந்த இடத்த தள்ளி விட்டு சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சைடில் பார்த்திங்கன்னா ஒரு விரல் அளவு நமக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கட்டோடு இருக்கிற ஒயர் வந்து வலது கை பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அளந்து விட்ட ஒயரு இடது கை பக்கமும், கட்டோடு இருக்கிறது அந்த வலது கை பக்கமும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போது அடுத்த ஒயர் ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ஒரு ஒயர் எடுத்து இந்த மாதிரி சமமாக மடிச்சுக்கிட்டு அந்த ரன்னிங் ஒயர் கட்டோடு இருக்கிறத அப்படி மடிங்க. மடிச்சுட்டு இதை அது மேலே மாட்டிட்டு கீழே இருக்கிறத மேலே எடுத்து வைங்க. சைடில் போகிறத அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டு இழுத்திங்கனாக்க ஒரு நாட் கிடச்சிரும். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அந்த ஒயர் ஜாயின் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். இப்போ 21 ஒயரையும் இதே மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது சைடில் போகிற ஒயர் ஒரு விரல் அளவு கம்மியாக விட்டுருந்தோம்ல, அந்த அளவு அளந்து அதை கட் பண்ணி விட்டுறணும். இப்போது இதுக்கு மேலே மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்லாம் பார்க்க தேவையில்லை. இப்போ சைடில் போகிற அளவு அளந்து இப்படி மடித்து அதை பின்பக்கம் வச்சுக்கோங்க. மேலே போகிற ஒயரை இப்படி மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டிட்டு கீழே இருக்கிறத மேலே வைங்க. அதே மாதிரி சைடில் அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டு இழுத்தாக்க ஒரு நாட் கிடச்சிரும். இதே மாதிரியே மேலே போகிற ஒயர் எல்லாத்தையும் மடக்கிட்டு இந்த ரன்னிங் ஒயர் கட்டோடு இருக்கிற ஒயரை பாருங்கள் வச்சு போடுங்க. ஃபஸ்ட்டு கட்டோடு இருக்கிற ஒயரை இப்படி பாருங்கள், நான் ஃபோல்டு பண்ணுற மாதிரி மடிக்கணும். மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே போகிற ஒயரை சுற்றி போட ஆரம்பிக்கணும். லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டு சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து கட் பண்ணிடுங்க. இப்போது 2வது லைன் நம்ம போட்டுட்டோம். இப்போது அடுத்த லைன் போடுறதுக்கு அதே மாதிரியே பாருங்கள், சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து கட் பண்ணி விடுங்க. இது ஆரம்பத்திலேயே ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. நான் தான் ரொம்ப நாள் ஆச்சு அது போடவே இல்லை. சரி இப்போ முயற்சி பண்ணி பார்த்து போட்டிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு.
இப்போ லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டு அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது அந்த ஃபஸ்ட்டு ஒயர் ஜாயின் பண்ணோம்ல, அதை அடையாளத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே ஒரே கலராக இருக்கிறதுனால எந்த வரிசையில் நம்ம போட்டோம்னு தெரியாது. சென்டர் நடு லைன் எது அப்படின்னு தெரியணும் நமக்கு. அதுக்காக 2 பக்கமும் பாருங்கள், இப்படி ஒரு சின்ன அடையாளம் முடிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை அவுத்து விட்டுறலாம். இப்போ மேலே அதே மாதிரியே 4 லைன் நான் போட்டுட்டேன். அந்த சென்டர் லைன் இல்லாமல் 4 லைன் போட்டு அளந்து கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ அப்படியே திருப்பிக்கணும். திருப்பிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கம் எப்படி போட்டோமோ அதே மாதிரியே அந்த சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து போட ஆரம்பிக்கணும். பாருங்கள், இதே மாதிரி அளந்துட்டு அதை மடித்து பின்பக்கம் வச்சுட்டு போடுங்க. இது ஏற்கனவே போடுறவங்களுக்கு தெரியும், புதுசாக போடுறவங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால் போட்டு காமிக்கணும். அதனால தான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு டைம் போடுறவங்களுக்குலாம் புரியாமல் இருக்கும். அதுக்காக லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்து அளந்து கட் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இந்த பக்கமும் 4 லைன் போட்டாச்சு. பாருங்கள், மீதி ஒரு கட்டு ஒயரில் இவ்வளோ ஒயர் மீதி இருக்குது. இப்போ அந்த நடு லைன் முடிச்சு போட்டிருக்கோம் பாருங்கள், அதுக்கு இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4 மொத்தம் டோட்டலாக 9 லைன் பேஸ் போட்டிருக்கோம். இப்போ மேலே போகிறதுக்கு ரெட் கலர் ஒயர் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பாருங்கள், கொஞ்சம் நடுப்புற ஹோல்ஸ் போட்டு கொஞ்சம் ஒயர் எடுத்து விட்டுட்டு அதை அந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. ரோலோடு இருக்குல்ல, அதை நல்லா 3-4 தடவை முடிச்சு போட்டு அதை டைட்டாக வச்சுக்கோங்க, இல்லைனா பிரிஞ்சு வந்துடும். இப்போ 3ஆவதாக இருக்கிற ஒயரை மடிச்சுட்டு அது மேலே பின்னாடி கொஞ்சம் சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு, சிகப்பு ஒயரை சொருகிற அளவுக்கு விட்டு பின்பக்கம் வச்சுக்கிட்டு அதை போட ஆரம்பிங்க. இப்போ பாருங்கள், பேசிக் நாட் சாதா முடிச்சு போட்டுட்டேன். இப்போ சிவன்கண் நாட் போடணும். அது எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இப்போது மேலே போகிற ஒயரை பாருங்கள் எப்படி மடிக்கிறேன்னு. ஃபஸ்ட்டு சாதா முடிச்சு போட்டோமா, இப்போ சிவன்கண் முடிச்சு போட போகிறோம். அதை எப்படி மடிச்சிருக்கேன்னு பாருங்கள். இந்த பக்கம் மடிக்காமல் இந்த இடது கை பக்கம் வர மாதிரி இப்படி மடித்து வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ மேலே இருக்க அந்த ரன்னிங் ஒயர் கட்டோடு இருக்குல்ல, அந்த ஒயரை நான் எப்படி மடக்கிறேன்னு பாருங்கள். இதே மாதிரி மடக்கணும். அதாவது இசட் மாதிரி தெரியணும். அந்த மாதிரி நான் இப்போ மடக்கி விட்டேன்ல, அது மாதிரி மடக்கி இன்னும் அடுத்த தடவையும் காமிக்கிறேன் பாருங்கள், இது புரியலனாலும். அப்படி மடக்கி அதுக்குள்ளார விட்டுட்டு அந்த மஞ்சள் ஒயரை இழுத்து அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு இழுத்திங்கன்னா பாருங்கள், இப்போ அந்த மேலே போகிற ஒயர் ரெண்டும் பக்கம் பக்கமாக இருக்கிற மாதிரி வரும். அந்த ஃபஸ்ட்டு லைன் மட்டும் கீழே கேப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். அதனால் பரவாயில்ல, ஏன்னா சாதா போட்டுட்டு அப்புறம் சிவன்கண் மேலே போடுறோம்ல, அதனால். இப்போ சாதா முடிச்சு போடுறோம், பேசிக் நாட் போடுறோம். அடுத்தது ஒரு பேசிக் நாட் சாதா முடிச்சு 1 போட்டோம்னா அடுத்தது சிவன்கண் முடிச்சு போடணும். இப்போ சாதா போட்டுட்டோமா, இப்போ அடுத்தது சிவன்கண் போடணும். இப்போ பொறுமையாக பாருங்கள், நல்லா பொறுமையாக நான் காமிக்கிறேன். இப்போ மேலே போகிறத பாருங்கள் எப்படி மடிக்கிறேன்னு. இப்படி மடிச்சுக்கோங்க. அந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் சாதா முடிச்சுன்னா இந்த பக்கம் மடிப்போம், சிவன்கண் முடிச்சுன்னா நம்ம இடது கை பக்கம் மடிக்கணும். மடிச்சுட்டு இப்போ பாருங்கள், அந்த சிகப்பு ஒயரை மடிக்கிறத பாருங்கள், அந்த பின்னாடி சொரப்பு பகுதியை எடுத்து இந்த மாதிரி வளைச்சி இசட் மாதிரி விடுங்க. நான் இப்போ வளைச்ச மாதிரி இப்போ காமிக்கிறேன், உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி போகுதுன்னு பாருங்கள். இப்படி வச்சு இப்படி வந்து இப்படி வரணும். அப்படி வரும்போது அந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஹோல்ஸ் இருக்குது. அந்த கட்டை விரலில் நான் அமுத்தி பிடிச்சிருக்கிற இடத்துல அந்த ஓட்டைக்குள்ளார இந்த ஒயர் மேலே போகிற ஒயர் வந்து அப்படியே கீழே இழுத்துட்டு அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா பக்கம் பக்கமாக வந்துடும். இதுதான் சிவன்கண் முடிச்சிங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள், ஜோடி ஜோடியாக ஒயருங்க இருக்கணும், இந்த மாதிரி வரணும். இப்போ அடுத்தது சாதா போடுறேன். சாதா முடிச்சு எப்பயுமே உங்களுக்கு தெரியும்ல, அதே தான். அடுத்தது சிவன்கண் நாட்டு இப்படி மடிக்கிறோம். அது மேலே அந்த சிகப்பு ஒயரை விடுறோம். இந்த பாருங்கள் எப்படி மடிக்கிறேன்னு. இப்படி எடுத்து இப்படி மடித்து அப்படி விடணும். அந்த மேல் பக்கம் இருக்கணும் அந்த சிகப்பு ஒயரு. மடித்து நீங்கள் விடும்போது இந்த பக்கம் நீட்டிகிட்டு இருக்கிற ஒயரு மேல் பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது மடித்து விடும்போது ஒரு பக்கம் அடியில் வந்துடும். அந்த மாதிரி அடியில் இல்லாமல் மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இதே மாதிரியே ஒரு சாதா ஒரு சிவன்கண், ஒரு சாதா ஒரு சிவன்கண், இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே வரணும். இந்த ஃபஸ்ட்டு லைன் வந்து கீழே பேஸ் நார்மல் நாட்டில் போட்டுட்டு மேலே அது மாதிரி போடுறோம்ல, அதனால் அந்த ஃபஸ்ட்டில் ரோ மட்டும் கேப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த லைன்லாம் கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. உங்களுக்கு ஒயர்லாம் எதுவும் சொருகாமல், எப்பயும் நம்ம சிவன்கண் அடியிலையும் சிவன்கண் போட்டுட்டு மேலேயும் சிவன்கண் போடும்போது சைடில் 4 பக்கம் ஒயர்லாம் சொருகிற மாதிரிலாம் வரும். இப்போ இது எந்த ஒயரும் சொருகவே வேண்டாம். சொருகாமல் நீங்கள் பாட்டுக்கு போட்டுக்கிட்டே வரலாம்.
ஒரு சாதா போட்டுட்டு ஒரு சிவன் கன்று லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் போட்டுட்டு வந்திருக்கேன். அந்த மேலே பக்கம் பார்த்தா 2 2 ஜோடி ஜோடியாக இருக்குது பாருங்கள். இப்போது கடைசியாக நீங்கள் என்ன நாட்டில் முடிச்சிருக்கீங்கன்னு பாருங்கள். சிவன் கண்ணில் முடிச்சிருக்கேன், அதனால் அடுத்தது அப்படியே அந்த சைடில் போகிற ஒயரை சாதா முடித்து போடுறேன். எங்கேயும் நிப்பாட்டாமல் வரிசையாக அந்த மேலே போகிற 21 ஒயரையும் போட்டுட்டு அந்த சைடில் இருக்கிற 9 ஒயரு 9 லைன் பேஸ் போட்டோம்ல, அதையும் அப்படியே நம்ம போட்டுக்கிட்டே வர போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அங்கே மேலே போட்ட மாதிரியே ஒரு சிவன் கண், ஒரு சாதா, ஒரு சிவன் கண் அப்படியே மாற்றி மாற்றி. இப்போ நீங்கள் முடிக்கும்போது எதில் முடிக்கிறீங்களோ அதுக்கு அடுத்தது அந்த சைடு பார்த்ததில் நீங்கள் மாற்றி போடணும். அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. பாருங்கள் 2 ஒயர் ஜோடி ஜோடியாக மேலே இருக்கா, அந்த மாதிரி மட்டும் பாருங்கள். இப்போ அடையாளத்துக்கு போட்டிருந்தோம்ல, அந்த முடிச்சியும் நீங்கள் எடுத்து விட்டுடலாம். இனிமேல் சென்டர் லைன் நடு லைன் தெரியறதுக்கு போட்டிருந்த முடிச்சியெல்லாம் நீங்கள் எடுத்து விட்டுட்டு அப்படியே வரிசையாக போட்டுக்கிட்டே வாங்க. இப்படி ஜோடி ஜோடியாக பாருங்கள் தெரியும். அந்த வளையிற இடத்துல உங்களுக்கு அப்படி தூரமாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக வந்துடும். இப்போ இந்த ஒரு பக்கம் மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், அப்போ தான் புரியும். போடும்போது பாருங்கள், நான் ஃபாஸ்ட்டாக போடுற மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸி தான் உங்களுக்கு. வேக வேகமாக நான் போடுறதுனால, ஏன்னா அந்த பக்கம் சொல்லி கொடுத்துட்டேன்ல, அதனால் நான் கொஞ்சம் இது வேகமாக தெரியுது. பாருங்கள் அது எப்படி இப்படி மடித்து விடுறேன்னு. அது உங்களுக்கு வாட்டம் வந்துடும், நீங்கள் போட போட பழகிடும் உங்களுக்கு. நான் மினி பேஸ்கெட் சிவன் கன்லாம் போட்டிருக்கேன் சின்ன சின்னதாக. அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு கூட புதுசாக இருக்கிறவங்க போடலாம். நிறைய சின்ன சின்ன மினி பேஸ்கெட்ஸ் போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த லைன் ஃபுல்லாக பாருங்கள் போட்டாச்சு. இப்போ எதில் முடிச்சிருக்கோன்னு பார்க்கணும். அப்படியே திருப்பிக்கோங்க இந்த பக்கம் பாருங்கள் சாதாவில் முடிச்சாச்சு. அதனால் இந்த பக்கம் போகிற அந்த நீட்ட ஒயரை வந்து அடுத்தது பக்கத்தில் வரணும், அதனால் சிவன் கண் போடணும். பாருங்கள், அது சாதாவில் முடித்தோம். இந்த பக்கம் 9 லைன் இருக்குது, அதை இந்த பக்கம் அப்புறம் சிவன் கண் ஆரம்பிச்சுட்டு அடுத்து ஒன்று சாதா, அடுத்து சிவன் கண். இப்படி ஒன்றுமே இல்லை, எதில் நீங்கள் முடிச்சிங்களோ அடுத்தது அது பக்கத்தில் அடுத்தது வரணும். அவ்வளோதான். இப்படி பாருங்கள் ஜோடியாக இருக்கும். இப்போ விலகி இருக்கிற மாதிரி இருக்குல்ல, 2வது லைன் போடும்போது அப்படியே ஜோடியாக அப்படியே வந்துடும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அப்படியே மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வாங்க, லாஸ்ட் வரைக்கும் அப்படியே போட்டுகிட்டே வாங்க. நான் அந்த பக்கம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஆரம்பித்த இடம் வரும்போது அது எப்படி ஏணிப்படி முடிச்சு லேடர் நாட் போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த சைடும் அப்படியே போட்டுட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக போட்டுகிட்டே வந்துட்டேன். லாஸ்ட்டு இந்த பக்கம் மேலே வந்து 2 ஒயர் விட்டுட்டு 3வது ஒயர்லேருந்து தானே ஆரம்பித்தோம், அந்த இடம் வரைக்கும் நான் போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த ஒயர் ரன்னிங் ஒயர் இருக்குது, அது பாருங்கள், அது சுருகிற அளவுக்கு விட்ட ஒயரு அந்த இடம் வந்தாச்சு. அந்த சுருகிற அளவுக்கு விட்ட ஒயரை இப்படி அடியில் பாருங்கள் விரலை வச்சு அப்படி இறுக்கி பிடிச்சிக்குவாங்க. ஃபஸ்ட்டே அதை சொருகிட்டிங்கன்னா இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும், அதனால் நீங்கள் அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இந்த ரன்னிங் ஒயரையும் பாருங்கள் நான் எப்படி மடிச்சிருக்கேன். அந்த மாதிரி மடித்து அப்படியே பின்பக்கம் வச்சுக்கணும், உள்பக்கம் வச்சுக்கிட்டு இப்போ ஆரம்பித்த முடிச்சு இருக்குல்ல, அதை வந்து மேலேருந்து கீழே தள்ளி விட்டு திருப்பியும் கீழே இருக்கிற ஒயரை இப்படி இழுத்திங்கன்னா மேலே வந்துடும், அந்த கேப் வந்துடும். இப்போது பின்னாடி மடித்து வச்சுருந்தோம்னா கட்டோடு இருக்கிற ஒயரு அந்த லூப் மாதிரி மடிச்சிருக்கணும், அதை அதுக்குள்ளார விட்டுட்டு மேலே போகிற ஒயரை கொஞ்சம் அப்படி முன்பக்கமாக எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் நம்மளை பார்த்து முன்பக்கம் எடுத்துகிட்டு வந்து அந்த சிவப்பு ஒயருக்குள்ளார விடணும். கட்டோடு இருக்கிற ஒயர் அதுக்குள்ளார விட்டுட்டு அதுக்கப்புறம் அது இழுத்திங்கன்னா பாருங்கள் ஜாயிண்ட் ஆகிடும். ஆரம்பித்த இடமும் முடித்த இடமும் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ பின்பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கட்டோடு இருக்கிற ஒயரை இழுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பாருங்கள் ஜாயிண்ட் ஆகிடுச்சு, இழுத்தாச்சு. இழுத்த உடனே பாருங்கள் ஆரம்பித்தது முடித்தது ரெண்டும் சமமாக அந்த இடத்துல வந்துடுச்சு. இப்போது அந்த சொருகிற அளவுக்கு விட்டுருந்த ஒயரை சொருகி விட்டுருங்க. அப்படியே அதுக்கு கீழே லைனில் சொருகிட்டு பாருங்கள், அந்த 2 இதில் சொருகிட்டு நான் அந்த சிகப்பு லைன்லேயே சொருகிடலான்ட்டு சொருகிறேன். ஏன்னா இது ஃபுல்லாக மஞ்சளாக இருக்குது, அந்த இடத்துல நீட்டமாக சொருகினோம்னா சிகப்பாக கோடு தெரியும் அப்படின்றதுனால அதுக்கு கீழே மஞ்சள் ஒயரில் அந்த லைனில் 2வது லைனில் சொருகிட்டு அதுக்கப்புறம் சைடாக கொண்டு போய் அந்த லாஸ்ட்டு இதில் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிட்டேன். ஒரு 6 முடிச்சிலையாவது அதை சொருகிடுங்க, அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இது கட்டோடு இருக்கிற ஒயரை இப்படி மடக்கி இப்படி மேலே கொண்டு வரணும், சைடில் கொண்டு வந்துட்டு அது பக்கத்தில் இருக்கிற ஒயரை அதை மடிச்சுட்டு போட ஆரம்பிங்க. 2வது லைன் ஆரம்பித்தாச்சு. ஏணிப்படி முடிச்சுங்கிறது அப்படி தான், அதை மடக்கி அப்படி கொண்டு வரணும் சைடில். ஃபஸ்ட்டு சாதா முடிச்சு போட்டாச்சு. அடுத்தது இப்போ சிவன் கண் உங்களுக்கு பொறுமையாக காட்டுறேன். அப்படி மடித்து அதுக்குள்ளார விட்டுட்டு சிவன் கண் நாட்டு ஒரு சாதா போட்டுட்டு ஒரு சிவன் கண். ஏணிப்படி முடிச்சு போடுற இடத்துலலாம் உங்களுக்கு சாதா தான் வரும், அந்த மாதிரி தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ ஒரு சிவன் கண் போட்டாச்சு பாருங்கள், பக்கம் பக்கமாக அப்படி இருக்கும்.
பாருங்கள், அதான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது. ஒரு லைன் முடிச்சாச்சு. அடுத்து ஏணிப்படி முடிச்சு போட்டோன்னா அப்படி சாய்வாக அடுத்த ஒயர்லேருந்து அடுத்த லைன் ஸ்டார்ட் ஆகும். இப்போது நம்ம அந்த ஃபஸ்ட்டு லைன் போட்டோம்ல, அதே மாதிரி தான் ஒரு சாதா ஒரு சிவன்கண் அந்த மாதிரி போடணும். உங்களுக்கு திரும்ப திரும்ப அது பொறுமையாக காமிக்கிறேன், புரியாதவங்களுக்காக, பார்க்குறவங்களுக்கு புரியும். இப்போது இனிமேல் இதே மாதிரி தான் நீங்கள் மேலே வரைக்கும் போட போகிறீங்க. இதே கட்டோடு இருக்குல்ல அந்த சிகப்பு ஒயர், அதை வச்சு தான் பாருங்கள். இப்படி ரெண்டு ரெண்டாக தெரியும். இப்போ ரெண்டாவது லைனில் பார்த்தீங்கன்னா கண்ணு மாதிரி தெரியும். நீட்டமாக ஒரு கோடு, சாய்வாக ஒரு கோடு, நீட்டமாக ஒரு கேப்பு, சாய்வாக ஒரு கேப்பு, கண்ணு மாதிரியே தெரியும். அதனால தான் இதை சிவன் கண் சொல்கிறோம். இப்போ சாதா போடுறோம். அடுத்தது ஒரு சிவன் கண் நாட் போடுவோம். கேப்பு வந்து சின்னதாக தெரியும். நம்ம கீழே பேஸ் போட்டப்போ பாருங்கள், கட்டங்கட்டமாக அந்த கேப் தெரியுதுல்ல, இதில் வந்து அப்படி தெரியாது. கேப்பு சின்னதாக தெரியும், கூட நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரியே போட்டுட்டு வாங்க. நான் இன்னொரு டைம் உங்களுக்கு அந்த லேடர் நாட்டு ஏணிப்படி முடித்து இன்னொரு டைம் சொல்லி கொடுக்குறேன். லாஸ்ட் வரைக்கும் அப்படியே போட்டுட்டு வாங்க, ஆரம்பித்த இடம் வரைக்கும். பாருங்கள், அந்த இடம் ஆரம்பித்தோம்ல அது வரைக்கும் போட்டுட்டு வாங்க. இப்போ பாருங்கள், அந்த ஆரம்பித்து அந்த முடிக்கிற இடம் வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டோம். இப்படி கேப் இப்படி தனித்தனியாக இருக்கும். இதை நம்ம ஏணிப்படி முடித்து போட்டோம்னா ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ பாருங்கள் இப்படி இருக்குது. இப்போ சொருகிற அளவுக்கு ஒயர் எதுவும் இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் பாருங்கள், அது கண்ணு கண்ணாக தெரியுதுல, அதை தான் காமிக்கிறேன். இப்போ ஏணிப்படி முடிச்சு பார்க்கலாம். பாருங்கள், கட்டோட இருக்கிற ஒயரை இப்படி மடித்து இப்போ பின்பக்கம் அப்படியே வச்சு பிடிச்சிக்கணும். இப்போ ஆரம்பித்த இடத்த லூஸ் பண்ணணும். மேலேருந்து கீழே தள்ளி விட்டு கீழே பின்பக்கத்து ஒயரை தள்ளி விட்டிங்கன்னா மேலே கேப் கிடைக்கும். அந்த கேப்புக்குள்ளார இதை விடுங்க, அந்த சிகப்பு ஒயரை. இப்போ மேலே போகிற ஒயரை முன்பக்கம் எடுத்துகிட்டு வந்து அந்த சிகப்புக்குள்ளார விட்டுட்டு டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். ஜாயிண்ட் ஆகிடும். ஆரம்பித்த இடமும் முடித்த இடமும் ஜாயிண்ட் ஆகிடும். உள்பக்கம் அந்த ரன்னிங் ஒயர் கட்டோட இருக்கிறத இழுத்திங்கன்னா அது ஜாயிண்ட் ஆகிடுது. அப்படியே பின்பக்கத்துலேருந்து அப்படியே மேலே சைடில் கொண்டு வந்தீங்கன்னா மடக்கி கொண்டு வந்துட்டு அடுத்த லைன் ஆரம்பிக்கணும். அப்படியே தான் போட்டுட்டு வரணும். அப்படியே சாய்வாக நமக்கு ஒரு ஒரு லைனும் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இப்போ சாதாவில் ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து சிவன் கண் போடணும். பாருங்கள், ஃபர்ஸ்ட் லைன், செகண்டு, தேர்டு இதே மாதிரி தான். இப்போ சாதாவில் ஆரம்பித்தோம். அடுத்தது ரெண்டாவது சிவன் கண், மூணாவது சாதா, நாலாவது சிவன் கண், இந்த மாதிரி மாற்றி மாற்றி வரிசையாக போட்டுட்டு வாங்க. இப்போ ரெண்டாவது லைனுக்கு நான் ஏணிப்படி முடிச்சு எப்படின்னு காமிச்சேன்ல, அதே மாதிரியே ஒரு ஒரு லைனும் முடிச்சுட்டு அடுத்த லைன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை போட்டு போட்டு அப்படியே போட்டுகிட்டே வாங்க மேலே வரைக்கும். இதே மாதிரி சுற்றிலும் மேலே வரைக்கும் போட்டுட்டாங்க. நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் போட்டுட்டு வந்துட்டேன். 27 லைன் நான் போட்டிருக்கேன். இப்போது ஏணிப்படி முடிச்சு போட்டு அதை முடிக்க போகிறேன். கொஞ்சம் நமக்கு அகலத்தை விட மேலே நீட்டம் அதிகமாக இருக்கணும் இல்லையா பேக்குக்கு, அதனால் அந்த மாதிரி முடிச்சிருக்கேன். இப்போது ஏணிப்படி முடிச்சு எப்பயும் சொல்லி கொடுத்த மாதிரி தான். பாருங்கள், அதை போட்டு முடித்தா தான் உங்களுக்கு சமமாக இருக்கும். கூட ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கும். இப்போ அடுத்த லைன் நம்ம போட மாட்டோம்ல, அதனால் இப்போ அதை கட் பண்ணி விடணும். பாருங்கள், சமமாக இருக்குது. இப்போ உள்ளார இருக்கும் அந்த கட்டோடு இருக்கிற ஒயர் உள்பக்கம் இருக்கும். அதை சொருகிற அளவுக்கு விட்டுட்டு அதை கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இப்போது அதை கீழே சொருகி விட்டுலாம். அது ஜிக்ஸாக் மாதிரி இருக்கும். உள்ளார பக்கம் பார்த்தீங்கன்னா வலது கை பக்கத்துலேருந்து ஒரு டைமும் இடது கை பக்கத்துலேருந்து ஒரு டைமும் அப்படி விடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இந்த பக்கம் பார்த்து ஒரு தடவை சாய்வாக வரும், அந்த பக்கம் ஒன்று சாய்வாக வரும். அப்படி விட்டுட்டு இழுத்து கீழே கொஞ்சம் தூரம் வரைக்கும் சொருகிட்டு அதுக்கப்புறமா அதை கட் பண்ணி விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நான் எப்படி சொருகிறேன்னு பாருங்கள். அந்த பக்கத்துலேருந்து ஒரு டைம் விடுறேன், அதுக்கப்புறம் அடுத்தது இந்த பக்கத்துலேருந்து சாய்வாக விடணும். அது இந்த மாதிரி சிவன் கண்ணுக்கு மட்டும் அந்த மாதிரி வரும். இப்போ சொருகினது போதுன்ட்டு கட் பண்ணி வச்சு இப்போ அந்த கார்னர் பாருங்கள் எடுத்துக்கோங்க. அந்த மூளை பேஸ் போட்டோம்ல அந்த 9 லைன் அந்த மாதிரி இந்த பக்கம் 9 பேஸில் அந்த பக்கம் 9 பேஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு சொருகிற அளவுக்கு ஒயர் பாருங்கள் இந்த பக்கம் விட்டு இந்த சிகப்பு ஒயரை மடிச்சிக்கணும். இங்கேருந்து பாருங்கள் இப்படி 2 ஒயர் இருக்குல்ல, அதில்
நீங்கள் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்திங்கன்னா சிவன் கண்ணில் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ரெண்டாவது ஜோடியாக இருக்கிறதுல ரெண்டாவது ஒயரில் ஆரம்பிச்சிங்கன்னா அது சாதாவில் ஆரம்பிக்கலாம். அதில் ஆரம்பித்து அப்படியே சுற்றிலும் போட்டுகிட்டே வாங்க. ஒரு சாதா ஒரு சிவன் கண், ஒரு சாதா ஒரு சிவன் கண், அந்த மாதிரி போட்டுட்டு வாங்க. அந்த கார்னர்லேருந்து பாருங்கள் எடுத்துக்கிட்டேன். இந்த 2 பேஸும் போடணும். ஒரு அகலம் 2 பேஸ், அதை ஃபுல்லாக அப்படியே நீங்கள் போடணும். இன்னும் உங்களுக்கு விவரமாக புரியறதுக்காக என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். இப்போ அந்த ஒரு பக்கம் இந்த 21 ஒயர் எண்ணி அந்த 21 ஒயரை மட்டும் நீங்கள் முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். லப்பர் போட்டு அடையாளத்துக்கு வச்சுக்கோங்க. ஒரு சைடு உள்ள 21 ஒயர் மட்டும், இந்த சைடு மட்டும் பாருங்கள், நான் காமிக்கிறேன். இந்த கார்னர்லேருந்து எண்ணிக்கோங்க. எண்ணிட்டு அந்த ஒயரை வந்து 21 ஒயரும் நம்ம அப்படியே முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இது மட்டும் போடக்கூடாது. மீதி எல்லாமே நம்ம சொருகிற அளவுக்கு விட்டுட்டு லாஸ்ட் வரைக்கும் அப்படியே பாருங்கள் போட்டுட்டு வரணும். அதாவது பேஸ் 9, இந்த பக்கம் 21, அந்த சைடு பேஸும் 9 ஃபுல்லாக போட்டுட்டு வாங்க. இது வரைக்கும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஆரம்பிச்சுட்டு அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. இப்போது சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிவிட்டு முதல்ல அந்த கட் பண்ண சிகப்பு ஒயரை சொருகிடணும். அதுக்கப்புறம் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு சிகப்பு ஒயரை கட் பண்ண சிகப்பு ஒயரை சைடில் 2வது நாட்டிலேருந்து சொருகுங்க. அப்படியே போட்டுட்டு வந்த லைன்லேயே 2வது முடிச்சில் சொருகுங்க. இப்போ பிட்டாக போட்டுட்டு வந்தோம்ல ஒரு லைனை, அந்த லைன்லேயே சொருகணும். அதை ஃபஸ்ட்டு அந்த சைடில் கட் பண்ணிவிட்ட சிகப்பு ஒயரை சொருகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ போட்ட அந்த ஒரு லைனை வந்து உள்பக்கம் சொருக போகிறோம். அது எப்படி சொருகணும்னா பாருங்கள், 1 2 3 3வது லைனில் சொருகணும். இப்போ மேலே நம்ம முடித்ததுலேருந்து எண்ணுங்க, 1 2 3 3வதுல சொருகிறேன் பாருங்கள். அந்த முடிச்சு போட்டு வச்சுருக்கிறத விட்டுருங்க. இப்போ போட்டதை மட்டும் அந்த 21, இந்த பக்கம் 21, சைடு இந்த ஒரு சைடு 9, இன்னொரு சைடும் 9 பேஸ் போட்டது, அது எல்லாத்தையும் 3வது 1 2 3 3வதுல இப்படி வரிசையாக ஃபஸ்ட்டு சொருகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இழுத்து சொருக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எல்லா ஒயரையும் இப்படி லூஸாக 3வது லைனில் சொருகி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை இழுத்து டைட்டாக சொருகும்போது அந்த ஒரு லைன் மடங்கி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து சொருகிறதுக்கு. அப்படியே கீழே வரைக்கும் கொஞ்சம் சொருகுங்க. எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் சொருகி விட்டிங்கன்னா உங்களுக்கு கிரிப்பாக இருக்கும். பேக் வந்து கொஞ்சம் டைட்டாக தெரியும், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அந்த சைடில் சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணியிருந்தோம்ல அந்த சிகப்பு ஒயரை ஃபஸ்ட்டு சொருகிடுங்க. நான் காட்டுற மாதிரி சொருகிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே நான் சொருகின மாதிரி சொருகணும் அந்த ஒரு லைனை. இப்போ நம்ம போட்டுட்டு வந்த அந்த ஒரு லைன் மட்டும் சொருகிறோம். 1 2 3 3வது இதில் சொருகிறோம். இழுத்து சொருகுங்க. கீழே லாஸ்ட் வரைக்கும் அது எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் சொருகுங்க. நல்லா மொத்தமாக நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படி பார்த்து ஒரு டைம், அந்த பக்கம் பார்த்து ஒரு டைம் அப்படி சொருக வேண்டியது வரும். நான் சொருகிறேன் பாருங்கள். அந்த பக்கத்தில் விட்டேன், அப்புறம் இந்த பக்கம் விட்டுறேன். இப்போ அது பாருங்கள், சொருகணுன்னா ஃபினிஷிங் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அப்போ சமமாக இருக்கும் உங்களுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த 21 ஒயர் மட்டும் நம்ம போட போகிறோம். அதுக்கு ரன்னிங் ஒயர் கட்டோடு இருக்குதுல்ல, அந்த ஒயர் எடுத்துக்கிட்டு சொருகிற அளவுக்கு மடிச்சுட்டு அப்படியே போட ஆரம்பிக்கணும். வரிசையாக போட்டுகிட்டே வாங்க. அந்த 21 ஒயர் மட்டும் அப்படியே போட்டுட்டு வாங்க. ஒரு சாதா ஒரு சிவன் கண், அந்த மாதிரி எப்பயும் போடுற மாதிரி தான் அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும். இப்போது எதில் கீழே இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ சிவன் கண்ணில் தான் அது ஆரம்பிக்குது, அதனால் சிவன் கண்ணில் ஆரம்பிக்கணும். ஏன்னா கீழே அதுக்கு கீழே இருக்கிற ஒயர் வந்து சாதாவில் இருக்கும், அதனால் இப்போ சிவன் கண்ணில் இது ஆரம்பிக்குது. அடுத்தது ஒரு சாதா போடணும். அந்த கேப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒன்று கீழ் பார்த்து ஒன்று இருக்கும், அப்புறம் சைடு பார்த்து ஒன்று இருக்கும். அந்த மாதிரி இருக்குதா, மேலே பார்த்து ஒன்று, சைடில் ஒன்று கேப் வரணும். அந்த மாதிரி அந்த மாதிரி ஷேப் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதோட 2 ஒயர் செட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒயர் வந்து சிவன் கண்ணில் ஆரம்பிக்கும். 2வது ஒயர் தனியாக ஒரு ஒயர் மட்டும் இருந்துச்சுன்னா அது சாதாவில் ஆரம்பிக்கும்.
இப்போ நான் பாருங்கள் இதே மாதிரி 3 லைன் லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்து அளந்து கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ நான் வந்து மேலே சிகப்பு கலர் அந்த மூடி தெரிகிறதுக்காக சிகப்பு கலர் போட போகிறேன். ஒயர் பாருங்கள் இப்படி கம்மியாக தான் நமக்கு இருக்கும். உங்களுக்கு அந்த மஞ்சள் கலரே இதே மாதிரியே மூடி வரட்டும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க நீங்கள் வேறு மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒயர் வெட்டும் போதே நீங்கள் 2 அடி சேர்த்து கூட வெட்டிட்டு ஒரு சைடு 2 அடி அதிகமாக மடித்து போடணும். அப்படி போட்டிங்கனாக்கா உங்களுக்கு மூடிக்கு சரியாக இருக்கும். நான் வந்து மஞ்சள் கலர் வேணாம், மேலே தனியாக சிகப்பு கலர் தெரியணும் அப்படிங்கிறதுனால போட போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு 3 லைன் நம்ம போட்டுட்டோம். மேலே பாருங்கள் மஞ்சள் கலர் ஒயர் அவ்வளோதான் இருக்கும் நமக்கு. அதனால் இப்போ 2 அடி சிகப்பு ஒயர் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை பாருங்கள் ஷார்ப்பாக ஒரு பக்கம் மட்டும் பூரா கொஞ்சம் இப்படி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லா கூடைக்குமே ஒயர் பத்தலைனா கூட இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மேலே போகிற ஒயர் பத்தலைனா கூட இந்த மாதிரி பாருங்கள் கம்மியாயிடுச்சுன்னா நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நான் இதுக்கு முன்னாடி வீடியோ இதை தான் நான் போட்டிருந்தேன். இப்போ நம்ம 3 லைன் இப்போ போட்டோம்ல அந்த லைனில் மட்டும்தான் நம்ம சொருக போகிறோம். நான் இப்போ சிகப்பு ஒயர் வச்சு 3 லைன் பிட்டாக போட்டு லாஸ்ட் வரைக்கும் போட்டு கொஞ்சம் சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இதில் தான் உங்களுக்கு சொருக போகிறேன். நம்ம கீழே கூட 27 லைன் போட்டோம்ல அதை சொருக போல் பாருங்கள் இந்த மாதிரி ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. இப்போ 3 லைன் மட்டும் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த 3வது லைனு கீழே மேலேருந்து 1 2 3 3வது லைனில் அந்த கேப்பில் வந்து உங்களுக்கு சொருகிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டூத் பிக்கு பல்லு குத்துற குச்சி இருக்கும்ல அந்த எடுத்துக்கோங்க. கையில் வேறு ஏதாவது ஊசி அந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா கையில் குத்திக்குவீங்க, அது மாதிரி குத்திக்காதீங்க. அதனால் இந்த மாதிரி பல்லு குத்துற குச்சி இது நம்ம ஹோட்டலுக்கெலாம் சாப்பிட போனாக்கா கொடுப்பாங்க. அந்த பல்லு விளக்குற குச்சி இது, பல்லு குத்துற குச்சி. அதை பாருங்கள் இந்த மாதிரி அந்த கேப் கொஞ்சம் இப்படி எடுத்து விட்டு அந்த சிகப்பு ஒயர் பாருங்கள் கீழே அந்த 3வது லைனும் 2வது லைன் சிகப்பு ஒயரும் சேர்ந்து பாருங்கள் பக்கம் பக்கமாக வருது. அதில் அப்படி கொஞ்சம் இழுத்து கீழே கொஞ்சம் ஒயர் விட்டுருங்க. பாருங்கள் கீழே கொஞ்சம் இருக்குது, இவ்வளோ ஒயர் விடுங்க. ஏன்னா நீங்கள் இழுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். இப்போ அந்த எந்த பக்கம் போகுதோ அதே பொசிஷனில் அதை உள்ளார விட்டு அப்படியே இந்த பக்கம் சைடு கேப்பில் கொண்டு வரணும். நான் உங்களுக்கு க்ளோஸாக காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இழுக்கிறேன்னு. அதே மாதிரியே இழுக்கணும். நீங்கள் ஒயர் மேலே போகிற கூடை போடும்போது ஒரு சில கிராஸ் கட் கூடைக்கெலாம் உங்களுக்கு பத்தாமல் போகும். நான் இது மேலே சிகப்பு போடணுன்னு தான் நான் இப்படி கம்மியாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் யோசிச்சுக்கோங்க, நான் வந்து கம்மியாக கட் பண்ணிவிட்டு நான் அந்த மாதிரி பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இது மேலே மூடி தான், அது எடுத்துக்கிட்டுலாம் வராது. அதனால் நான் இப்படி போடுறேன். நீங்கள் பெரிய கூடைங்க நல்லா 4 ரோல் 5 ரோல் அந்த மாதிரி போடுறதா இருந்தால் நீங்கள் கீழே ஒரு 4 5 லைனுக்கு இந்த மாதிரி சொருகிக்கோங்க. அப்படி சொருகும்போது உங்களுக்கு பயப்படவே வேண்டாம். அதே மஞ்சள் கலர் ஒயரே இப்போ நீங்கள் வேறு கூடைக்கெலாம் போடும்போது அதே கலர் ஒயரே சொருகிற மாதிரி இருக்கும். அப்போ இன்னும் உங்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது. கொஞ்சம் அந்த இடம் மொத்தமாக தெரிகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அது மேலேயே இன்னொரு ஒயர் வரதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக திக்காக தெரிகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதானே ஒழிஞ்சு அதே கலர் ஒயர் போடும்போது தெரியாது. இப்போ இது வந்து ரொம்ப தெரியாது. இது ஒயர் வந்து கிளாஸ் ஒயரு மெலிசாக இருக்குது. இப்போ நான் மேலே வந்து அந்த மூடி எனக்கு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வித்தியாசமாக அதை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சிகப்பு ஒயர் போடணுங்கிறதுக்காக தான் நான் ஒயர் கம்மியாகவே கட் பண்ணேன். இல்லைன்னா 2 அடி சேர்த்து கட் பண்ணியிருப்பேன். இப்போ அந்த 3லையும் நான் இப்போ பாருங்கள் சொருகி காமிச்சேன். அதே மாதிரி விட்டு விட்டு சொருகி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இப்போ சொருகிட்டேன். அந்த லைன் ஃபுல்லாக உங்களுக்கு பாருங்கள் சிகப்பாக தெரியுது. இப்போ கீழே நீட்டிகிட்டு இருக்குல்ல அந்த ஒயரை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ மேலே ஒரு லைன் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மஞ்சள் கலர் ஒயரை சேர்த்து மடித்தே போடுங்க. மேலே போகிற ஒயரு சிகப்பு ஒயர், அந்த மஞ்சள் ஒயர் கீழே இருக்கும், சிகப்பு ஒயர் மேலே இருக்கும். நான் ஒரு ஒயரும் 2 அடியில் கட் பண்ணி 21 ஒயர் அந்த நீட்டத்துக்கு கட் பண்ணி வச்சுட்டு சொருகிட்டேன். அந்த நீட்டமும் பாருங்கள், அந்த மஞ்சளையும் சேர்த்து நான் சுற்றி போடுறேன் அந்த ஒரு லைனு. அப்போது உங்களுக்கு 4 லைன் உங்களுக்கு இந்த மாதிரி சொருகுன மாதிரி ஆகிடும். இப்போ கீழே இருக்கிறத அந்த மாதிரி ஒரு லைன் இழுத்து போட்டதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். மஞ்சளையும் சேர்த்து போட்டுட்டதுக்கப்புறம் கீழே கட் பண்ணணும். இப்போது அதுக்கப்புறம் உள்பக்கத்தில் இருக்கிற அந்த மஞ்சள் ஒயரை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. நல்லா 4 நாட்டு அந்த மாதிரி சொருகுனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் கட் பண்ணணும். 4 நாட்டு வரைக்கும் கீழே 3 நாட்டு சொருகி இருக்கிறோம், அதை இல்லாமல் ஒரு நாட்டு போட்டுருங்க. இப்போ நான் பாருங்கள் போட்டுட்டேன்.
மொத்தம் வந்து 13 லைன். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம்ல அந்த 3 லைனையும் சேர்த்துக்கணும். அதையும் சேர்த்துக்கிட்டு எண்ணும்போது மொத்தம் 13 லைன் 14 லைன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வச்சு பாருங்கள், அந்த லாஸ்ட்டு 2 லைன் மட்டும் பாருங்கள், ஒன்று குறைச்சிருக்கேன் 2 சைடும். பாருங்கள், அந்த லாஸ்ட்டில் 2 லைன் மட்டும் பாருங்கள், 12 போட்டுட்டு அடுத்த லைனில் ஒன்று குறைச்சிருக்கேன் 2 சைடும். அதுக்கும் கீழே ஒரு லைனில் அதுலேருந்து ஒன்று குறைச்சிருக்கேன். அந்த மாதிரி குறைச்சி கொண்டு வந்துடுங்க. உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ தூரம் நீட்டாக அந்த மடக்கி வேணுமோ அந்த தூரம் வச்சுக்கோங்க. நான் இவ்வளோ தூரம் மடக்கினா போதும். ஒரு 4 லைன் அந்த மாதிரி மடங்கி தெரிஞ்சால் போதும். 3, 4 தெரிஞ்சால் போதும். அந்த சாய்வாக அந்த இடத்துல ஏன் விட்டுருக்கேன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது இல்லைனா பூரா நீட்டிகிட்டு இருக்கும். அதனால தான் நான் அந்த கீழே வந்து வளைஞ்சி அந்த மாதிரி முடிச்சிருக்கேன். ஒரு பூ குறைச்சிருக்கேன் பாருங்கள் லாஸ்ட்டு 2 லைனுக்கும். இப்போ அது மாதிரி வச்சு பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ தூரம் அது மூடி இருந்தால் நல்லாயிருக்கும். பெண்டாகி இப்படி வளைஞ்சி மூடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி சாய்வாக பாருங்கள், அதனால தான் அப்படி விட்டுருக்கேன். இப்போ சொருகும்போது எப்பயுமே அந்த சைடில் இருக்கிறதையும் அந்த மேலே இருக்கிற கார்னரில் உள்ள ஃபஸ்ட்டு ஒயரையும் சொருகிடணும். அதாவது பின்னிட்டு வந்ததுலேயே சொருகாமல் அதுக்கு அடுத்தது 2வதுலேருந்து சொருக ஆரம்பிக்கணும். எப்பயுமே அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மேலே எட்ஜில் இருக்கிற கார்னர் மூலையில் உள்ள அந்த மேலே போகிறதும் சைடில் போகிறதையும் சொருக்கிட்டு அதுக்கு அப்புறம் தான் நீங்கள் மீதியெல்லாம் சொருகணும். இப்போ சைடில் உள்ளதெல்லாம் பாருங்கள் சொருகிறேன். அந்த ஒன்று குறைச்சி நம்ம விட்டுருந்தோம் அந்த 2 லைனு. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டு 3வது லைனு அதையும் சொருகிடணும். அதை ஃபஸ்ட்டு இப்படி சொருகிடுங்க. ஏன்னா அதை சொருகும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து அதை சொருகிட்டு அதுக்கப்புறம் அடுத்ததெல்லாம் சொருகலாம். கொஞ்சம் தூரம் இது வந்து ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கு நீங்கள் அப்படியே நீட்டமாக சொருகி விடுங்க. பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஒயர் சேர்த்து தான் விட்டு கட் பண்ணியிருப்பேன். ஒரு லைனும் போட்டுட்டு வந்து கொஞ்சம் சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணி விடணும். அதையும் ஃபுல்லாக காமிக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப வீடியோ பெருசாக போயிட்டே இருக்கும்ல, அதனால தான் அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்து கொஞ்சம் சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணி அத்தனை லைன் நான் போட்டிருக்கேன். வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள், இது சாய்வாக இப்போ அந்த இடத்துல சொருக முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, மேலேருந்து அந்த ஃபஸ்ட்டில் சொருக முடியலன்னு நினச்சிங்கன்னா அடுத்து அந்த சைடில் போகிற 2வது லைன்லேருந்து கீழே அப்படியே சொருகணும் சாய்வாக. அப்படி சொருகும்போது உங்களுக்கு குத்தாமல் இருக்கும். மேலே வேணுங்கிற அளவு சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த மூலையில் அந்த ஒன்றா குறைச்சி இருந்தோம்ல அதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் சொருகிறேன். அந்த ஒன்று குறைச்சிருந்ததை பாருங்கள், அப்படியே அதுக்கு நேராக கீழே சொருகாமல் அதுக்கு அடுத்த லைனை சாய்வாக ஒன்றில் சொருகிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து கீழே சொருகிறேன். இதே மாதிரியே எல்லா ஒயரையும் அப்படியே சொருகிடுங்க. சொருகிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை அப்படியே கட் பண்ணி விட்டுறணும். இதுக்கு மேலே நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு கார்னரில் உள்ளதை சொருகினதுக்கு அப்புறமா கீழே அதெல்லாம் போட்டுட்டு வந்ததுலேயே சொருகுனிங்கன்னா பிரிஞ்சிடும். அடுத்து 2வது லைனில் சொருகணும். அந்த மாதிரியே சொருகிடுங்க. எல்லாத்தையும் நான் சொருகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம சொருகியாச்சு. இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. மேலே மட்டும் அந்த சிகப்பு கலர் வர்றது அழகாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இந்த ஹைட்டு பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரம் கீழேயும் ஹைட்டு வச்சுக்கலாம். இதை விட பெரிய கூடை வேணும்னா பெரிய கூடையாகவும் போட்டுக்கலாம். மேலே பாருங்கள், இந்த ஸ்கூல் பேக்கில் அந்த கை பிடிக்கிற மாதிரி உள்ளதெல்லாம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சைடில் எல்லாம் சொருகி விட்டு அழகாக போட்டிருக்கேன். பூ போட்டிருக்கேன், அதுக்கு ஒரு லாக் போட்டிருக்கேன் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி சைடில் வந்து ஷோல்டரில் மாட்டுற மாதிரியும் போட்டிருக்கேன். அதுவும் கரெக்டாக அந்த சின்ன குழந்தைங்க கையில் மாட்டுற மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடியோ ரொம்ப பெருசாக போகிறதுனால நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த கைப்பிடியெல்லாம் எப்படி போடுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பார்ட் 2ன்னு போடுறேன். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.